ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 11th சம் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. சிவமணி அட்டெண்டிங் அன் இன்டர்வியூ ஃபார் அ ஜாப். சிவமணி ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போறார். அவருக்கு 2 ஆஃபர் கிடைக்குது. சரியா? 2 ஆஃபர். இப்போ ஆஃபர் 1, ஆஃபர் ஏ, அதை அனலைஸ் பண்ணி பிரிச்சு மேய்ஞ்சிரும். சரியா? ஆஃபர் ஏல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவருக்கு 20,000 சேலரி. சரியா? ஸ்டார்டிங் அவருக்கு 20,000 கொடுக்குறேன்னு சொல்றாங்க. Followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருக்கிறாரு? போன சம் பார்த்தோம்ல, அதே தான் 10th சம் பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல 20,000 வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த 20,000ல இருந்து 6% எனக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படின்னா 6 into 2 12, 1,200 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காரு? 20,000 வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் எவ்வளோ வாங்குவாரு? 21,200 வாங்குவாரு. எப்போ? செகண்ட் இயர்ல. அப்புறம் என்ன ஆகும்? அகைன் 21,200ல இருந்து 6% போட்டா, ஸோ இது ரெண்டும் கேன்சல், இது ரெண்டும் கேன்சல். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 2s are 12, கேரி ஆன் 1, 6 1s are 6, plus 1 7, 6 2s are 12. இப்போ அடுத்த மாசம் என்ன ஆகும்? அடுத்த வருஷம் ஆல்ரெடி அவரு 21,000 வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ ஆல்ரெடி அவரு 21,200 வாங்கிக்கிட்டு இருந்தாரு. இப்போ 6% இன்க்ரீஸ் பண்ணி 27422 இன்க்ரீஸ் பண்ணி 22,472 தேர்ட் இயர்ல வாங்குவார். தேர்ட் இயர்ல வாங்குவார். ரைட்டா சாமி? இப்ப அகைன் என்ன ஆகும்? 22,472 ஓட 6% எவ்வளோ? சாரிம்மா, ஒரே நிமிஷம், கலர் மாத்திக்கிறேன். 22,472 ஓட 6% எவ்வளோ? சாமி, இது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 6 2s are 12, மிச்சம் 1, 7 6 are 42, அப்ப 3, மிச்சம் 4, 6 4s are 24, மிச்சம் 4, 8, carry on 2, again 12 plus 2 4, மிச்சம் கேரி ஆன் 1, ஸோ 13. இப்போ நல்லா கவனிங்க, மேல இருக்கிறது மல்டிப்ளை பண்ணிட்டோம், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். இப்போ எத்தனை ஜீரோ இருக்கு கீழே? 2 ஜீரோ. அப்ப நான் என்ன பண்ணிப்பேன்? இங்க இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுப்பேன். 1348.32. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்? அவர் ஆல்ரெடி எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு? தேர்ட் இயர்ல 22,472 வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ 22,472. இப்போ அதுல எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்? 1,348. பைசா விட்டுருங்க. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ இவரு இப்போ எவ்வளவு வாங்குவாரு? 23,820. எந்த இயர்ல? ஃபோர்த் இயர்ல. சரியா? இந்த அமௌண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒய்? பிகாஸ் கொஸ்டின்ல அவங்க ஃபோர்த் இயர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. வாட் இஸ் இஸ் சேலரி இன் ஃபோர்த் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர் ஏ அண்ட் ஆஃபர் பி? ஆஃபர் ஏல அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருக்காரு? ஃபோர்த் இயர்ல 23,820 rupees வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஆஃபர் பி அனலைஸ் பண்ணலாம் பாருங்க. ஆஃபர் பில என்ன சொல்றாங்க? ஆஃபர் பில என்ன சொல்றாங்க? இது நீங்க எந்த ஃபார்முலாவுமே போகவே தேவையில்லை. ஜிபி ஃபார்முலா கூட போக தேவையில்லைன்னா 4 இயர் தானே.
கொஞ்சம் சலுப்பாக்காம அடுத்தடுத்து போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? சரி. இப்போ ஆஃபர் பியில் ஃபர்ஸ்ட் இயரில் அவங்களுக்கு எவ்வளோ தராங்களாம்? 22,000 பாருங்களேன். இங்கே 20,000 தராங்க. ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் இயரில் 22,000 தரேன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் தான் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மேத்தமேட்டிக்ஸ். நீங்கள் பெரிய பசங்க ஆனீங்கன்னா வேலைக்கு போவீங்க இல்லையா? ஸோ 2 கம்பெனி இப்படி உங்களுக்கு ஆஃபர் தருதுன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கிறது இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டால் தான் தெரியும். ரைட். அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஸ்டார்டிங் 22 தரேன், ஆனால் உனக்கு நான் 3% தான் இன்க்ரிமெண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இதில் எது பெட்டர் ஆஃபர்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்போ இந்த 22,000ல இருந்து 3% எவ்வளோ? ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா ஸோ 660 rupees இன்க்ரிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாரு? 22,000 வாங்கிட்டு இருந்தாரு. அப்ப செகண்ட் இயர்ல 660 இன்க்ரீஸ் பண்ணா 22,660 rupees வாங்குவார். ஆமா வாங்கண்ணா? அவ்வளவுதானே வாங்குவார். இப்ப இதுல இருந்து 3%, 22,660ல இருந்து 3%. ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ இது ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கங்க, மல்டிப்ளை பண்ணி கொடுத்துங்க. ஸோ 18, 9, 7, 6. ஸோ அப்போ டிவைடட் பை இங்க 10. அப்ப என்ன கிடைக்கும்? ஒரு டிஜிட் தள்ளி இங்க புள்ளி. ஓகேவா? ஸோ அப்போ இருப்பார், எத்தனை 0 இருக்கு? ஒரு 0 இருக்கு. ஸோ அப்போ இங்க இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 679.8. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு செகண்ட் இயர்ல? 22,660 வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? 22,660 வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 679. பைசா விட்டுருங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 9,3,3,3,2. ஸோ அப்போ தேர்ட் இயர்ல அவர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 2,3,3,3,9 rupees வாங்கியிருப்பாரு. ரைட்டா சாமி? ஸோ இப்போ அடுத்தது. ஸோ இதுல 3% எவ்வளோ? 2,3,3,3,9 இன்ட்டு 3/100. ஸோ இதை எப்படி போட சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. சரியா? 3 9s are 27, மிச்சம் 2, 3 3s are 9, plus 2 1, மிச்சம் 1. ஸோ 3 3s are 9, 0, மிச்சம் 1. ஸோ 3 3s are 9, 0, மிச்சம் 1. ஸோ 7. ஓகேவாக்கண்ணா? டிவைடட் பை 100. இங்க எத்தனை 0 சாமி இருக்கு? 2 0. அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி. அப்ப 700.17. சரியா ராஜா? ஸோ அப்ப 14. அப்ப ஃபோர்த் இயர்ல அவர் எவ்வளவு வாங்கியிருப்பார்? ஸோ அப்போ ஃபோர்த் இயர்ல அவர் எவ்வளவு வாங்கியிருப்பார்? ஸோ ஆல்ரெடி அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு? 23,339 rupees வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ 700 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 930. இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் அடுத்த இது பண்ணிருங்க. பைசா தானே, கணக்கு வச்சுக்க வேண்டாம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 24,039 rupees வாங்கிட்டு இருந்தார். ஓகேவா? இப்ப ஃபோர்த் இயர்ல ஆஃபர் பில அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருப்பாரு? 24,000 வாங்கிட்டு இருப்பாரு. ஆஃபர் ஏல அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு? 23,000 வாங்கிட்டு இருந்தாரு. இது ரெண்டுத்துல எது பெட்டர் நீங்களே சொல்லுங்க. ஸோ our final answer is offer B is better. Offer B is better. ஆமாவா? 4 வருஷத்துல பாருங்க, அவரு 24,000 வாங்கிட்டு போறாரு. அப்போ ஆப்ஷன் பி தான் பெட்டர் ஆப்ஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.